லக்ஷ்மி இருக்குல்ல, துட்டு காசு, அந்த காசு கொண்டவங்களுக்கு காசு அவங்க கிட்ட இருக்குன்னு யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க கிட்ட தான் மரியாதை. கற்றோருக்கு சென்றமிடம் எல்லாம் சிறப்பு. ஒன்றும் இல்லை, சார் கல்வி நிலையம் நடத்தினாலும் மகாலட்சுமிக்கு பிரியமானவர் இல்லையா? அவர் சரஸ்வதி கிட்ட பேசுறதுக்கு டேட் கேட்டார். எங்க லக்ஷ்மி கூப்பிடுறேங்க வாங்க. சரஸ்வதி சொல்லிச்சு டேட் இல்லை. லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா தாமரையில் உட்காந்துருப்பா, சரஸ்வதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தாமரையில் தான் உட்காந்துருப்பா. இவ பத்மாசனத்தில் உட்காந்துருப்பா, சரஸ்வதி பார்த்தா கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருப்பா. பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிறவ மகாலட்சுமி, கால் மேலே கால் போட்டுட்டு அப்படி உட்காந்துருக்கிறவ சரஸ்வதி. அவர் கேட்டார், நான் வரமாட்டேன்னு சொன்னேன், டேட் மாற்றினா வரேன்னு சொன்னேன். மார்ச் 8 என்கின்ற தேதியை மார்ச் 3 என்று மாற்றினார்கள். சரஸ்வதி வந்திருக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க, காசு யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், யார் வேண்டுமானாலும் அதை கொள்ளை கொண்டு போகலாம். ஆனால் சரஸ்வதி யாரிடத்தில் இருக்கிறதோ அதை யார் வேண்டுமானாலும் சம்பாதித்து விட முடியாது. முயற்சி செய்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அவள் கிடைக்கிறாள். அவள் வந்துவிட்டால் அதை வேறு யாராலும் பறித்துவிட முடியாது என்கின்ற அளவிலே சரஸ்வதி கல்வி உயர்ந்து நிற்கிறது. கல்வியை பெற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளை.